ரஷ்யா இன்றைக்கி மிகப்பெரிய பணக்கார நாடுகளில் ஒன்று. ஆனால் போன நூற்றாண்டுகளில் சார் பேரரசு ஆட்சியில் இருந்த ரஷ்யா பல இன்னல்களையும் இழப்புகளையும் சந்திச்சிருக்கு. விளாதிமிர் லெனின் தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சி, தொழிலாளர் எழுச்சி, மக்கள் புரட்சி மூலமாக சார் பேரரசை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. 1917 லெனின் சினிமாவை தேசியமயப்படுத்தினார். கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறதுக்கும் சினிமாவை பயன்படுத்தினார் லெனின். 1905 நடந்த புரட்சியை மையப்படுத்தி செர்கை எய்சன்ஸ்டைன் இயக்கத்தில் வெளிவந்த த பேட்டில்ஷிப் பொட்டம்கின். 1905 சார் பேரரசுக்கு எதிராக மக்கள் புரட்சி நடந்துட்டு இருந்த காலகட்டம். சார் பேரரசுக்கு சொந்தமான போர்க்கப்பல் ரஷ்யன் பிளாக் சி வழியாக பயணிச்சிட்ருக்கு. போர்க்கப்பலில் வேலை செய்கிற ஊழியர்கள் மேட்யூஷென்கோ, வாக்குலின்சிக் புரட்சிக்கு கண்டிப்பாக நாம் ஆதரவு தரணும்னு பேசிக்கிறாங்க. வேலை செய்கிற ஊழியர்கள் கூட்டமாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. கப்பல் அதிகாரி வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்க, எங்களுக்கு உணவாக தரப்படுற இறைச்சி கெட்டு போயிருக்கு, அதை நாங்கள் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறாங்க ஊழியர்கள். ஒரு டாக்டரை வர சொல்லி செக் பண்ண சொல்கிறாரு அதிகாரி. உப்பு தண்ணியில் கழுவிட்டு இதை சாப்பிடலாம்னு டாக்டர் சொல்கிறாரு. எங்களுக்கு தர சாப்பாடை விட ரஷ்யாவில் இருக்கிற ஜப்பான் கைதிகளுக்கு நல்ல சாப்பாடு தராங்கன்னு சொல்லி இனிமேல் கெட்டுப்போன இறைச்சியை நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு மறுத்தர்றாங்க ஊழியர்கள். அதிகாரிகள் ஊழியர்கள் மேலே கோபமடைகிறாங்க. போர்க்கப்பல் கமாண்டர் கோலிகோவ் ஊழியர்களையும் அதிகாரிகளையும் துப்பாக்கி ஏந்திய கார்ட்ஸ் எல்லாரையும் அணிவகுத்து நிற்க சொல்கிறாரு. நாங்கள் தர இறைச்சியை சாப்பிட மறுத்த எல்லாத்தையும் சுட்டுக் கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. வாக்குலின்ச், தோழர்களே யாரை சுட போகிறீங்க, நம்ம நண்பர்களையான்னு சொன்ன உடனே கார்ட்ஸ் சுட மறுக்கிறாங்க. ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே கலவரம் ஏற்படுது. ஊழியர்கள் கப்பலை கைப்பற்றாங்க. கமாண்டர் கோலிகோவ் வாக்குலின்சிக்கை சுட்டுக் கொள்றாரு. வாக்குலின்சிக் உடல் கரைக்கு கொண்டு வரப்படுது. ஒருவேளை உணவுக்காக கொல்லப்பட்டார்னு எழுதி ஒரு கேண்டிலை ஏற்றி வச்சுட்டு போகிறாங்க சக ஊழியர்கள். நாட்கள் மெல்ல கடந்து போகுது. போர்க்கப்பலில் உணவுக்காக கொல்லப்பட்டார் ஒருத்தருங்கிற செய்தி ரஷ்யா முழுவதும் காட்டுத்தீ போல பரவ ஆரம்பிக்குது. தினமும் மனிதர்கள் வாக்குலின்சிக் உடலுக்கு அஞ்சலி செலுத்த கூட்டமாக வராங்க. ஒட்டுமொத்த மக்கள் கூட்டமும் வாக்குலின்சிக் உடலுக்கு மரியாதை செலுத்த ஏழை பணக்காரன் மதம் இனம் கடந்து ஒன்று கூடி இவரோட இறப்புக்கு கண்டிப்பாக சார் படை பதில் சொல்லணும்னு கோஷமிடுறாங்க. போர்க்கப்பலில் செங்கொடி ஏற்றப்படுது. போர்க்கப்பல் ஊழியர்களுக்கு கரையில் இருக்கும் மக்கள் கூட்டம் ஒடிசா படிக்கட்டுகளை அணிவகுத்து தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க. சில மக்கள் சிறிய படகுகள் மூலமாக பயணித்து போர்க்கப்பல் ஊழியர்களுக்கு உணவு, உடை, துணி, மணின்னு எல்லாம் எடுத்துகிட்டு போய் தராங்க. திடீர்னு சார்படை அதிகாரிகள் ஒடிசா படிக்கட்டுகளில் இருக்கிற மக்கள் கூட்டத்தை பார்த்து துப்பாக்கியால் சுட ஆரம்பித்ததுமே மக்கள் கூட்டம் சிதறி அடித்து ஓடுறாங்க. ஆண்கள், குழந்தைகள், பெண்கள்னு எல்லோரையும் பார்த்து சுடுறாங்க. ஆண்கள் பயந்து ஓடி ஒளியும் போது பெண்கள் சிலர் சேர்ந்து துணிச்சலாக சார்படையை நோக்கி நடக்கிறாங்க. சார்படை துப்பாக்கி மூலமாக அங்கிருந்த மக்கள் கூட்டத்தை கலைக்குது. பதிலுக்கு போர்க்கப்பல் ஊழியர்களால் ஒடிசா தியேட்டர் ஜெனரல் ஹெட் குவார்ட்டர்ஸ் பீரங்கி மூலமாக தகர்க்கப்படுது. போர்க்கப்பல் ஊழியர்கள் அனைவரும் ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்காங்க. சார் ஆதரவு கப்பல் படை ஊழியர்கள் போர்க்கப்பலை நோக்கி வராங்க. மேட்யூஷென்கோ எல்லா ஊழியர்களையும் எழுப்பி போருக்கு தயாராக சொல்கிறாரு. போர்க்கப்பல் ஊழியர்கள் எதிரில் இருக்கிற கப்பலை தாக்க தயாராக இருக்காங்க. திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத விதமாக சார் ஆதரவு படையினர் தங்கள் கப்பல்களில் செங்கொடி ஏந்தி தங்களோட ஆதரவை தெரிவிக்கிறாங்க. ஒட்டுமொத்த கப்பல் படையும் சாருக்கு எதிராக அணிதிரள்றாங்க. சினிமா உருவாகின கொஞ்ச காலத்துக்குள்ளேயே திரைக்கலைஞர்கள் சினிமா பற்றின ஆராய்ச்சிகள்லையும் விவாதங்கள்லையும் விமர்சனங்களையும் ஈடுபட தொடங்கி இருந்த காலகட்டம். தொழில்நுட்பம் பெருசாக வளராத காலத்தில் சினிமா எடிட்டிங்கிறது கண்டினியூட்டி எடிட்டிங்காக மட்டுமே இருந்துச்சு. 2 செப்பரேட் ஷாட்ஸை கட் அண்ட் ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் இந்த டெக்னிக். காட்சிகள் மூலமாக உணர்வுகளை கடத்துறதுக்கும் கதையை நகர்த்துறதுக்கும் இந்த டெக்னிக் போதுமானதாக இல்லைன்னு சோவியட் ஃபிலிம் மேக்கர்ஸ் நினச்சாங்க. சோவியட் ஃபிலிம் தியரிஸ்ட் லேவ் குலஷேவ் கண்டினியூட்டி எடிட்டிங் டெக்னிக்கு மாற்றாக ஒரு தியரியை கொண்டு வந்தார். அதுதான் குலஷேவ் எஃபெக்ட். ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமே இல்லாத 2 இமேஜை ஜக்ஸ்டபோஸ் பண்ணுறது, மூன்றாவதாக ஒரு அர்த்தத்தை உருவாக்குறது குலஷேவ் எஃபெக்ட்னு சொல்லப்படுது. இப்படி இந்த குலஷேவ் எஃபெக்ட் மூலமாக செர்கை ஐசன்ஸ்டைன் உருவாக்குனது தான் மான்டேஜ் தியரி. ஐசன்ஸ்டைன் 5 விதமான மான்டேஜ்களை உருவாக்குனார். மெட்ரிக் மான்டேஜ், ஒரு சீன் அல்லது சீக்வன்ஸில் வர ஒவ்வொரு ஷாட்டையும் ஜம்ப் கட்டில் காட்டுறது தான் மெட்ரிக் மான்டேஜ். கட் பண்ணுற ஒவ்வொரு ஷாட்டும் சீரான டைம் கோடில் மெயின்டைன் ஆகிருக்கும். ரிதமிக் மான்டேஜ், ஒரு சீன் அல்லது சீக்வன்ஸில் கண்டினியூட்டி பேஸ் பண்ணி கட் பண்ணுறது ரிதமிக் மான்டேஜ். டோனல் மான்டேஜ், ஒரு சீன் அல்லது சீக்வன்ஸில் எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கட் பண்ணுறது டோனல் மான்டேஜ்.
ஓவர் டோனல் மாண்டேஜ். மெட்ரிக், ரிதமிக் அண்ட் டோனல் மாண்டேஜ் மூணையும் சேர்த்து கட் பண்ணுறது ஓவர் டோனல் மாண்டேஜ். இன்டலெக்சுவல் மாண்டேஜ். ஒரு சீன் அல்லது சீக்வன்ஸில் படத்துக்கு சம்மந்தமே இல்லாத இமேஜை காட்டி அந்த இமேஜுக்கும் சீன் அல்லது கேரக்டருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப இன்டலெக்சுவலாக கட் பண்ணுறது இன்டலெக்சுவல் மாண்டேஜ். 5 விதமான மாண்டேஜ்களும் தமிழ் சினிமாவில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த சீனில் ரஜினிகாந்த் சண்டைக்கு தயாராவது காட்டப்படுது. உடை அணிவதையும் ஆயுதங்களை எடுத்து மாற்றுறதையும் ஜம்ப் கட்ஸில் காட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு கட்டும் ஈக்குவலான டைமில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. மெட்ரிக் மாண்டேஜ் பார்வையாளர்கள்கிட்ட ஒரு பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் உருவாக்கும். இந்த சீனில் கார்த்திக் கதாபாத்திரம் எடுத்த ஃபோட்டோ குமுதம் அட்டப்படத்தில் ஒரு கவர் ஸ்டோரியாக வந்திருக்கும். அந்த குமுதம் வார இதழ் பல பேர்த்துடைய கைகளுக்கு போய் கடைசியில் இறுதியாக ஒரு மேலதிகாரி கைக்கு போகும். இதில் அந்த குமுதம் இதழ் யார் யார் கைகள்லாம் போய் கடைசியில் எங்கே போய் சேருதுங்கிறத கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான எடிட்டிங் பார்வையாளர்களை காட்சியில் ஒன்றை வைக்கிறதுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். ஜெஸ்ஸியை பார்த்த கார்த்திக்கின் உணர்வுகள் மிக அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். தமிழ் சினிமாவில் டோனல் மாண்டேஜுக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எப்பெல்லாம் ஹீரோயினை பார்த்து காதல் பண்ணுறாங்களோ அப்பெல்லாம் இந்த டோனல் மாண்டேஜ் கண்டிப்பாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். ஹேராம் படத்தில் சாக்கேத் ராம் தன்னோட பழைய வீட்டுக்கு வந்து தன்னோட பழைய வாழ்க்கையை நினச்சி பார்ப்பார். இங்கே தொலைந்து போன வாழ்க்கையின் வெளிப்பாடாக இருக்கிற கமலின் உணர்வுகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த சீனில் கரண்ட்டாக நடந்துட்டுருக்கிறதையும் சாக்கேத் ராமோட பாஸ்ட் லைஃப்பையும் சீரான டைமில் மெயின்டைன் பண்ணி எடிட் பண்ணியிருப்பாங்க. பில்லா படத்தில் வேலு கதாபாத்திரம் பில்லாவாக மாறுறதுக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பார். அப்போ அங்கே இருக்கிற ஒரு டியூப்லைட் நிலை இல்லாமல் விட்டு விட்டு எரியும். வேலு கேரக்டர் நிறையா இடங்களில் சொதப்புறதையும் டியூப்லைட் விட்டு விட்டு எரியறதையும் கம்பேர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. டியூப்லைட் ஒரு கட்டத்தில் சீராக எரியும். அப்போ வேலு கேரக்டர் முழுசாக பில்லாவாக மாறியிருப்பான். இன்டலெக்சுவல் மாண்டேஜ் பார்வையாளர்களை கதைக்குள்ளே ரொம்ப ஆழமாக சிந்திக்க வைக்கிறதோட படத்துக்குள்ளே ரொம்ப ஒன்றி வைக்கிறதுக்கும் பயன்படுது. இந்த படம் உலகம் முழுவதும் இருக்கிற பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்டது. இங்கிலாண்டில் தொழிலாளர் புரட்சி உருவாயிரும்னு பயந்து 1954 வரைக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடலை. சார்லி சாப்ளின் தன் வாழ்நாளில் மறக்க முடியாத படம்னு பேட்டில்ஷிப் பொட்டம்கின் சொல்லியிருக்காரு. ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலா காட்ஃபாதர் படத்தில் பேட்டில்ஷிப் பொட்டம்கினுக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காரு. பேட்டில்ஷிப் பொட்டம்கின் ரிலீஸ் ஆகி 100 வருடத்தை நெருங்கிட்டு இருக்கு. இன்றைக்குமே இந்த படம் ஒரு ஆச்சரியம் தான். இன்றைக்கி தொழில்நுட்பம் வளர்ந்து பிரம்மாண்டமாக எடுக்கப்படுற படங்கள் பெரும்பாலும் எந்த ஒரு காட்சி அனுபவத்தையும் கொடுக்கறதில்ல. ஆனால் தொழில்நுட்பம் பெருசாக இல்லாத காலத்தில் கடலில் ஷூட் பண்ணிடுது, எக்ஸ்ப்ளோஷன் சீன்ஸை ஷூட் பண்ணிடுது, ஆயிரக்கணக்கான மக்களை வச்சு ஷூட் பண்ணிடுதுன்னு ஏகப்பட்ட பிரம்மாண்ட காட்சிகள் படம் முழுவதும் இருக்குது. சினிமா ஒரு சீரிய கலை. சினிமா மக்களுக்கானது. இப்படி சினிமாவை ஒரு மீடியமாகவும் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன படம் பேட்டில்ஷிப் பொட்டம்கின்.